ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம விஷ் பண்ண வேண்டியது ஹாய் ஹலோ கேர்ள்ஸ் how are you all? நம்ம சேனலில் வந்து பிக் பாஸ் டைமில் தான் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிது. இப்போ நம்ம 1000 வாட்சர்ஸில் கூட ஐ திங்க் பெரும்பான்மை பெண்கள் வந்து நம்ம சேனல் பார்த்ததால மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு grow ஆக முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேர்ள்ஸ் who supported me. இன்னைக்கு உங்களுக்கான நாள் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. நாம் ஜஸ்ட்டு ஒரு வாழ்த்து மட்டும் ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் எதுக்கு இப்படி ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறோம், வை டு வி செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, அதுக்கான ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கான காரணம் என்ன, அதோட அது பேசுகிற ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் என்ன, எல்லாத்தோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் எனக்கு நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ தட் வி ஆல் வில் ஹாவ் அ ஹார்ட் வார்மிங் டே. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே முதல்ல இதுக்கு கொண்டாடுறோம். பேசிக்கலி நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பர்சனலி நானாக ஒரு மோனலாக கொடுக்கறத விட வாட் இஸ் த ஸ்டாட்ஸ், வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ், வாட் ஆர் த அவைலபிள் சோர்சஸ் டெல் யூ அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ஸோ வாட் அண்ட் வை வி செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. பேசிக்கலி International Women's Day is celebrated annually on March 8th today to recognize and celebrate the social, economic, cultural and political achievements of women while also advocating for gender equality and women's rights. The day serves a call to action to accelerate gender parity and to honor contribution of women worldwide. ரொம்ப சிம்பிளி புட்டு உங்களுக்கு இந்த அப்ட்ராக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். we have to recognize and celebrate. எந்தெந்த விதத்துலலாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், ஏன் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா சோஷியலி, எக்கனாமிக்கலி ஆர் கல்ச்சரலி ஏதோ முன்னாடி நம்ம ஆண் ஆதிக்க சமூகமாக பேட்ரியார்க்கியாக இருந்திருக்கோம். உமனுக்கான அவங்களுக்கான டிசர்விங், அவங்களோட டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்பேஸ், அவங்க க்ரோ ஆகிறதுக்கு பொட்டென்ஷியலுக்கு அலோவ் பண்ணலை. ஏதோ ஒரு வகையில் மென்ஸ் ஹாவ் பீன், ஏதோ ஒரு வகைன்னு நான் ஜஸ்ட் அதை ப்ரஷ் ஆஃப் பண்ண வரும்ல, மென் ஹாவ் பீன் அப்ரெசர் அண்ட் உமன் ஹாவ் பீன் அப்ரெசி in a social conditional way, in economical dependent way or cultural conditional way. ஸோ அதுவும் அண்ட் பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இருக்கிறதுல பாலிட்டிக்ஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாத்துலேயுமே நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சீனியர் ஒருத்தர் கைட் பண்ணி சொல்லியிருந்தார், பாலிட்டிக்ஸ்லாம் எதுக்கு அதெல்லாம் பேசணும், டிக்கெட்டில் சும்மா வேலிட்டி இல்லாதவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற புது புத்தி இருந்தப்போ அவர் ஒருத்தர் தான் உடச்சி, அரசியலில் நீ தலையிடலைன்னா அரசியல் உன் வாழ்க்கையில் தலையிடும் அப்படிங்கிறத ரொம்ப உடச்சி எனக்கு அதை ஒரு டைலாக்காக கோட்டா மட்டும் இல்லாமல் அது ஏங்கிறதுக்கு சென்சிபிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஒரு மோனோலாக ஒரு கொடுத்தாரு. தட்ஸ் ஹவ் ஐ காட் ஓகே ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட்லி. நாம் வெரி வெரி சேட் ஸ்டேட், ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், ஈவன் தோ வி ஹாவ் 50% ஆஃப் உமன் நம்மளோட ரெப்ரசன்டேஷனில், வி டோன்ட் ஹாவ் 50% பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் ஆஃப் நோ. ஈவன் 2025 கூட நம்ம உமன் ரிசர்வேஷன் பில்னு போன வருஷம் பாஸ் பண்ணது கூட தட் இஸ் நாட் ஈவன் 33% ரிசர்வேஷன் பில் நினைக்கிறேன். அதையும் இன்னும் அவங்க அமல்படுத்தலை. இன்ஃபேக்ட் நமக்கு முன்னாடி ஒரு பில் வந்து லோக்சபாவில் இல்லை ராஜ்யசபாவில் ஏதோ ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகுதுன்னா அது 9 இயர்ஸ் வரைக்கும் வேலிடுன்னு நான் படித்த மாதிரி ஞாபகம். அவங்க 2024 தான் நினைக்கிறேன், 2024 இந்த ஜென்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே ராஜ்யசபாவில் பில் இருக்குது, லோக்சபாவில் பில்லை பாஸ் பண்ணி 2024 எலெக்ஷன்ஸுக்கே அவங்க 33% உமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்து லோக்சபாவில் அமல்படுத்தி பிரசிடென்ட்டை கையெழுத்தை போட்டு அதை பில்லை லாவாக்கி கொண்டு வந்துருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் த கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட் சூஸ் த லாங் வே. நாங்கள் 2026 அப்புறம், அதாவது 2021, நான் சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் கொடுத்துறேன், 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் நாங்கள் இன்னும் எடுக்க மாட்டோம். ஏன்னா அது காரணம் கோவிடு. 22 எடுக்கல, 23 எடுக்கல, 24 எடுக்கல, 25 எடுக்கல. டீலிமிட்டேஷன்னு தொகுதி மறுவரை செய்கிறப்ப எஸ்சி எஸ்டிக்குன்னு ரிசர்வ் தொகுதிகள் வைக்கிற மாதிரி உமன்ஸுக்கும் ரிசர்வ் தொகுதி வைப்போம். ஸோ போஸ்ட் டீலிமிட்டேஷன் வி வில் கம்மிங் பேக் டு திஸ் பாசிங் லா. இந்த லா அப்போ தான் இந்த பில் அப்போ தான் லாவாக மாறும், அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் இருக்கும் டீலிமிட்டேஷன் போடும், அதுக்கப்புறம் மட்டும்தான் இந்த லா
இந்த பில் வந்து லாவாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லிட்டரலி 2031 கிட்ட வரைக்கும் தள்ளி போட்டாங்க. ஸோ இப்போ கூட அந்த லா 2030s வந்தால் கூட வி டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் உமன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ திங்க் நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமில் ஐ திங்க் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 50% உமன் கேண்டிடேட்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ அது ஒரு நரேட்டிவா இல்லை அப்படி பண்ணுறாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, சப்ஜெக்ட் டு பி கரெக்டட். பட் ஒன்லி பார்ட்டி விச் ஆக்சுவலி கிவ்ஸ் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் உமன் ஆஸ் வெல் அஸ் மென் அப்படிங்கிறது நான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அதனால தான் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் உமன் it is need of the hour, it needs to be recognized, it needs to be celebrated. Also gender equality and women rights. women rightsல இப்போ அமெரிக்காவில் கொண்டுட்டு எறிகிறது பாடி ரைட்ஸ்ன்னு சொல்லப்படுற அபார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு உமனோட தனிப்பட்ட விருப்பமா இல்லை கவர்மெண்ட் அதில் லா போட்டு அதை பண்ணணுமா பண்ணுறதுன்னு சொல்ல போதா அப்படிங்கிற மாதிரி உமன் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸில் முக்கியமாக ஹாட் டாப்பிக்காக அமெரிக்காவில் போயிட்டுருக்க ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் மற்றும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, அதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் டேர்மாக நம்ம படிச்சுட்டு சும்மா கடந்து போகலாம், பட் அப்படி எனக்கு இருக்க விரும்பல. வாட் இஸ் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்? The difference between equity and equality lies in fairness versus sameness. Equality means giving everyone the same resources or opportunities regardless of their starting point. It assumes that treating everyone the same will lead to fairness. Example, giving every student the same textbook regardless of whether they can read at the same level. Otherwise, equity means distributing resources and opportunities based on individual needs to ensure a fair outcome. It recognizes the different people have different circumstances and may need different support to reach the same goal. Example, providing additional tutoring or accessible learning materials to students who need extra help so they can succeed at the same level as others. Analogy, ஈக்குவாலிட்டிங்கிறது use them all same sized books to stand on but the shortest person still can't see over. இப்போ அந்த ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு வால் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவாலிட்டினா நாங்கள் இப்போ எல்லாரும் போய் வேடிக்கை பாருங்கன்னா ஹைட்டாக இருக்கிறது தான் நல்லது, அந்த வாலை தாண்டி வேடிக்கை பார்க்க முடியும், அதுவே ஷார்ட்டாக நல்லா பார்க்க முடியாது. ஈக்விட்டினா இட் கிவ்ஸ் ஈச் பர்சன்ஸ் அ பாக்ஸ் ஹைட் தட் அலவுஸ் தம் டு see ஓவர் த ஃபென்ஸ். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக இருக்கான், அவனுக்கு ஸ்டூலே தேவையில்ல, அவனுக்கு ஸ்டூல் தேவையில்லை. ஒருத்தன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான் இல்லை ஒருத்தி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஹைட்டுக்கு ஸ்டூல் இருந்தால் போதும், அவங்களால அந்த ஃபென்ஸை தாண்டி இல்லை அந்த வாலை தாண்டி பார்க்க முடியும் அப்படின்னு ஈக்விட்டி அதுதான் சொல்கிறாங்க பேசிக்கான டிஃபரன்ஸ். ஸோ ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம இப்போ ஈக்குவாலிட்டிங்கிற ஸ்டேஜை நோக்கி போகிறோமானா இல்லை, நம்ம இப்போ ஈக்விட்டிங்கிற ஸ்டேஜை நோக்கி போகணும். ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி ஈக்விட்டி accessible அப்படிங்கிறது தான் என்னோட இந்த பேசிக்கலான பாயிண்ட். ஜஸ்ட் அ லார்ஜர் கான்டெக்ஸ்ட். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் வேர்ட்ஸு டெர்மினாலஜிஸ் அண்ட் நாலேஜ் இருந்தால் பெட்டர்னு தோணுது. ஸோ த டே சர்வ்ஸ் அஸ் அ கால் டு ஆக்ஷன் டு செலிப்ரேட் ஜெண்டர் பேரிட்டி. பேரிட்டினா பிரிவினைகள், டு ஆக்சலரேட் ஜெண்டர் பேரிட்டி அண்ட் டு ஹானர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன். History and significance. Origins. The origins of International Women's Day can be traced back to the early 1900s, a period of significant industrial growth and turbulence that saw women advocating for better working conditions and voting rights. The first National Women's Day was observed in the United States on February 28, 1909. Key events: in 1910, at the Second International Conference of Working Women in Copenhagen, German socialist Clara Zetkin proposed the idea of International Women's Day to celebrate women's demand for equal rights. This proposal was unanimously approved by over 100 women from 17 countries. Russian Revolution on February 23, 1917, March 8 is in the Gregorian calendar. Russian women initiated a strike for bread and peace in response to the death of over 2 million Russian soldiers in the World War I. This strike played a crucial role in the Russian Revolution, leading to overthrow the Tsar and the establishment of communist regime, which granted Russian women the right to vote. Wow! ரஷ்யன் புரட்சியில் உமன்ஸ்க்கு அவங்களோட பிரெட் அண்ட் பீஸுங்கிற ப்ரொட்டஸ்ட், அந்த ஒரு ஸ்ட்ரைக் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் ஒரு அவங்களுக்கான ஓட்டு உரிமையை அவங்க போராடி பெற்றதையும் நம்மளாம் எத்தனை பேருக்கு தெரியாது. எனக்கு பேசிக்கலி தெரியாது. நான் தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நான் எக்ஸ்போஸே ஆகிறேன்.
Wow. UN recognition. In 1975, the United Nations officially recognized March 8 as the International Women's Day. In 1977, the UN General Assembly adopted a resolution proclaiming United Nations Day for Women's Rights and International Peace to be observed on the same day of the year by member states. Themes and goals. 2025 theme. வருஷம் theme வச்சிருப்பாங்க போல. The theme for International Women's Day 2024 is for all women and girl rights, equality and empowerment. This theme calls for action to unlock equal rights, power and opportunities for all, with a focus on empowering the next generation of young women and girls. Goals. The day aims to celebrate achievements, recognize the remarkable achievements of women and girls in various fields, advocate for equality, highlight the ongoing efforts to achieve gender equality and eradicate gender-based discrimination, inspire action, mobilize individuals and communities to take action and invest in promoting women's rights and gender equality. இதோட global impact என்னவா இருக்கும்? Awareness and education. International Women's Day serves as a platform to educate the public on the importance of women's rights and the ongoing struggle for gender equality. Policy and advocacy. It encourages policymakers, corporate leaders, and community leaders to take concrete action to support women's rights and gender equality. Community engagement. People are encouraged to share stories, messages on digital media platforms using hashtags like for all women and girls to spark dialogue and inspire action. Celebrating International Women's Day, we honor the past, we celebrate the present, and empower the future. The finishing touch தான் வேற level. Celebrating International Women's Day, we honor the past, we celebrate the present, and empower the future of women everywhere. So, basically, gist of International Women's Day is be you, be proud of you. That's it. Girls, take care of yourself, stand for yourself. Bye.